அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 2 காலேஜஸை கம்பேர் பண்ணி எந்தெந்த காலேஜஸில் சேரலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 2 காலேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரியானது கோயம்புத்தூரில் இருக்குது. இதை நாங்கள் ஷார்ட்டாக பிஎஸ்ஜி ஐடெக்னு சொல்லுவோம். ரெண்டாவது கல்லூரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லக்கூடிய ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 கல்லூரிகளை ஏன் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேராமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதுபோக கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாட்டிலேயே வச்சு சிறந்த கல்லூரிகளாக நம்ம பார்க்கப்படுகிற கல்லூரியாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஒரு ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் ஈக்குவல் கேடரில் இருக்கக்கூடிய 2 கல்லூரிகள் அப்படின்னு செக் பண்ணுறப்ப நம்ம பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் பற்றியும் ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரை பற்றியும் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்ஜி ஐடெக் பற்றி பார்க்குறேன். ஸோ இந்த பிஎஸ்ஜி ஐடெக் கல்லூரியானது பார்த்திங்கன்னா 2014 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. சரிங்களா? ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10வது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகுது. இன்னுமே அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கலை. ஏன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கணும்னா 10 வருஷமாச்சு ஆகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அட்டானமஸ் கல்லூரி தான். அதாவது இங்கே நீங்கள் தேர்வுகள் எழுதுறீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கொஸ்டின் பேப்பர் அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்ட்ரல் வேல்யூவேஷனில் தான் போயிட்டு நம்மளுக்கு கரெக்ஷன் ஆகிட்டு வரும். மற்றும் இந்த கல்லூரியில் இவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த கல்லூரியானது NAACல A+ கிரேடு வாங்கின கல்லூரி மற்றும் NBA அக்ரெடிஷன் வாங்கின கல்லூரி மற்றும் NIRF ரேங்கிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 101லேருந்து 150ங்கிற பேண்டுக்குள்ளே வரக்கூடிய கல்லூரியாகவும் இருக்குது. அதுபோக இந்த கல்லூரியோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடுங்கிறது 2377 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு 65% சீட்டும் மிச்சம் இருக்கக்கூடிய 35% சீட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு. பட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸுமே பார்த்திங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா வித்தவுட் டொனேஷன் நல்ல கட் ஆஃப் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி இவங்க எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த கல்லூரியை பற்றின பேசிக்கான தகவல்கள். மற்றும் இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்டேக் இருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் பார்த்துருவோம். ஸோ இங்கே மொத்தம் எத்தனை இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது யூஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 7 வகையான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பிஇ சிவில் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்குது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 180 சீட் இருக்குது. பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்குது. பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 120 சீட் இருக்குது. பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்குது. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 60 சீட் இருக்குது. அதுபோக பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸில் ஒரு 60 சீட்டு. மொத்தம் 70 டிபார்ட்மெண்ட்ஸ் 7 டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இங்கே இருக்குதுங்க. அதுபோக இவங்களோட டீட்டெயில்ஸில் பார்க்குறப்ப பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையுமே நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ கடைசியாக லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு கொடுத்துருக்காங்க, இயர் வைஸுமே கொடுத்துருக்குறாங்க. இதில் பிளேஸ்மெண்ட் ஹைலைட்ஸாக 2023 பேட்சுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 305 மாணவர்கள் டோட்டலாக இருந்திருக்காங்க. இல்லை 274 மாணவர்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 140+ கம்பெனிஸுங்கிறது வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 41.13 lakhs per annum ஆகும். மீடியன் சேலரிங்கிறது 7.50 lakhs per annum ஆகும். மீன் சேலரிங்கிறது அதாவது ஆவரேஜ் சேலரிங்கிறது 10.43 lakhs per annum ஆகும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பிளேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இசிஇ 47 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. மெக்கானிக்கல் 53 மாணவர்கள், சிவில் 40 மாணவர்கள், சிஎஸ்சி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 54 மாணவர்கள் மற்றும் ட்ரிபிள் 52 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் இயர் வைஸ் டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் என்னென்ன கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் உள்ளுக்கு போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா காலேஜோட வெப்சைட்டில் தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கொடுத்துட்டாங்கனாலே நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. அதுபோக கடந்த வருஷத்தோட டிஎன்ஏ 2023-24 கட் ஆஃப் டீட்டெயில்ஸுமே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்லூரியானது ரொம்ப
பழமையான கல்லூரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நம்பர் 1 அரசு பொறியியல் கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா 1945 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இல்லை யூஜி கோர்சஸ் இருக்குது, பிஜி கோர்சஸ் இருக்குது, பிஹெச்டி கோர்சஸ் இருக்குது. ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கல்லூரியில் படித்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மிக பழமையான ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுதுங்க. அதுபோக இருக்குலே ஃபீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் வந்து பார்க்கப்படுற கல்லூரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தான். பர் இயர்க்கே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸுங்கிறது ஒரு அதிகபட்சம் 20,000 முடிஞ்சிடும் எல்லா ஃபீஸும் சேர்த்து. அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் மட்டும் கொஞ்சம் வருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கே அதிகபட்சமாக ஒரு 20,000 ரூபாய் தான் ஆகும். ஒரு வருஷத்துக்கே நான் சொல்கிறது 2 செமஸ்டரும் சேர்த்தி. அதுபோக இந்த கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நேக்கில் ஏ கிரேட் வந்து வாங்கின ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. அதுபோக பார்ட் டைம் கோர்சஸ்மே இவங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் எம்இ கோர்சஸ், பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு ரிசர்ச் வைஸ்மே ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதை பார்க்குறோம். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிஇ ஃபுல் டைம் ஃபீஸ் எவ்வளோ வரும், ப்ளஸ் வந்து பார்ட் டைம் ஃபீஸ் எவ்வளோ வருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதாவது டீட்டெயில்ஸை வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ஒரு 20,000 ரூபாய் தான் அதிகபட்சமே வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. நம்மளுக்கு அதுபோக இந்த கல்லூரியில் வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய வசதிகளும் இருக்குது. பேசிக்காக தேவைப்படுற எல்லா வசதிகளுமே நம்மளுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் வேறு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நிறைய கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் வைஸ் வாங்கி நல்ல ஒரு போனோம்னா உள்ளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போசரோடு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்கிற ஒரு கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2021-22 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 2021-22 மொத்தம் 66 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 556 மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். பட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. 90% மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 2021-22 பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிளேஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்டேக்குங்கிறது 65, எலிஜிபிள் 56 பேர், பிளேஸ்டு 56 பேர், 100% மாணவர்களும் பிளேஸ் ஆகிக்கிறதா சொல்கிறாங்க. மினிமம் சேலரி 3.6 lakhs per annum, மேக்ஸிமம் சேலரி 10 lakhs per annum வரைக்கும் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இசிஇயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 89% மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி 14 லட்சம் ரூபாயும், மினிமம் சேலரி 3.6 lakhsலையுமே பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட் 93% பிளேஸ்மெண்ட்ஸ், மேக்ஸிமம் சேலரி 10 lakhs ஆகும், மினிமம் சேலரி 3.6 lakhs ஆகும் இருக்குது. ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் 93% ஆஃப் பிளேஸ்மெண்ட், மேக்ஸிமம் சேலரி பேக்கேஜுங்கிறது 14.15 lakhs per annum ஆகும், மினிமம் சேலரிங்க 3.6 lakhs per annum ஆகும் இருக்குது. அடுத்து மெக்கானிக்கல் 90% மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி 4.75 lakhs per annum, மினிமம் சேலரி 4 lakhsலையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து 82% மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி 4.75 lakhs ஆகும், மினிமம் சேலரி 3.6 lakhs per annum ஆகும் இருக்குது. சிவில் பொறுத்த வரைக்கும் 86% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி 6 lakhs ஆகும், மினிமம் சேலரி 3.6 lakhs per annum ஆகும் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி 7.5 ஆகும், மினிமம் சேலரி 3.6 ஆகும் இருக்குது, lakhs per annum ஆகும் இருக்குது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 81% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி 5 lakhs ஆகும், மினிமம் சேலரிங்கிறது 3.6 lakhs per annum ஆகும் இருக்குது. ஸோ இது மாதிரி அவங்க வந்து என்னென்னா தெளிவாக வந்து பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தெளிவாக பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கலைனாலுமே இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு அத்தனை மாணவர்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க. சரிங்களாங்க. ஸோ ஒரு தலை சிறந்த கல்லூரி, தமிழ்நாட்டோட ஒரு தலை சிறந்த கல்லூரி, ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் படித்து முடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. பட் என்னென்னா மாணவர்கள் வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து அரசு கல்லூரிகளை விரும்ப மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி மாணவர்கள் வந்து வசதிகளோடு இருக்கதா விரும்புகிறாங்களே தவிர்த்து ஒரு கம்மியான ஃபீஸில் போய் படிக்கணும், பேரண்ட்ஸ்க்கான
என்ன சொல்கிறது, பர்டனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து மாணவர்கள் வந்து இல்லை. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட்டுங்கிறது ஜிசிடி கோயம்புத்தூர்லாம் கிடச்சதுன்னா நீங்கள் அத்தனை ப்ரைவேட் காலேஜஸையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலேஜாக வந்து இதை சூஸ் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிஇஜி எம்ஐடி கேம்பஸ்க்கு அடுத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல எக்ஸ்போசரும் கிடைக்கும், நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்களும் சேருவாங்க, கம்மியான ஃபீஸ். இந்த கல்லூரியில் படிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து எல்லா விதமான மாணவர்கள்ட்டையும் பழக முடியும். நல்லா ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்டையும் பழக முடியும், ரொம்பவும் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பழக முடியும். அப்போ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் அபவுட் தி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகளோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பிஎஸ்சி ஐடெக், அடுத்து ரெண்டாவது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ ரெண்டுலேயுமே காமனாக என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி, ஏன்னா ஓசியில் தான் பார்க்குறேன். ஸோ ஓசி கேட்டகரியில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மாணவர்களும் வருவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 196.5க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிடும். அதே பிஎஸ்சி ஐடெக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 197க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ் வித்தியாசங்கிறது பிஎஸ்சி ஐடெக் அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சில் வந்து வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் வேறு என்ன டிபார்ட்மெண்ட் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஐடெக் 185க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 182க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஐடெக்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசியில் 195.5க்கு ஜிசிடியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதே பிஎஸ்சி ஐடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இசிஇ வந்து 194.5. ஸோ இங்கே வந்து ஒரு மார்க் வந்து கம்மியாகுது பிஎஸ்சி ஐடெக்கில். அதுமாதிரி ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 191க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதேமாதிரி ஜிசிடி கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு வந்து 192.5, 1.5 மார்க்குங்கிறது இங்கே அதிகமாக தான் இருக்குதுங்க. அடுத்து இங்கே சிவில் இன்ஜினியரிங் பாருங்கள் 178.5க்கு வந்து ஜிசிடி கோயம்புத்தூரில் முடிஞ்சிருக்கு. அதே பிஎஸ்சி ஐடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 177.5. எவ்வளோ மார்க் வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் சேர்த்தி தான் வருது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கல்லூரின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிசிடி கோயம்புத்தூர் வரும், ரெண்டாவதாக பிஎஸ்சி ஐடெக் கோயம்புத்தூர் வருங்க. ஸோ அதுவும் போக வந்து நீங்கள் ஃபீஸ் வகைஸ் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்கள் இல்லை கம்மியான ஃபீஸில் படிக்கணும்னு விரும்புகிற மாணவர்கள் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, ஜிசிடி கோயம்புத்தூரில் படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் இந்த ரெண்டு கல்லூரியுமே பெஸ்ட்டு கல்லூரிகள். ரெண்டுலேயுமே சீட்டு கிடைச்சா படிக்கலாம். இந்த ரெண்டுலேயும் சீட்டு கிடைக்காத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட கல்லூரிகளை நோக்கி போகணுமே தவிர்த்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸை சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிஎஸ்சி ஐடெக்கும் ஓரளவுக்குலாம் இல்லை, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கல்லூரிகள். 2 கல்லூரிகள்லையுமே இடங்கள் கிடைச்சா சேரலாம். ஏன்னா இந்த 2 கல்லூரிகளோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் இந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை விட கீழே இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து சேர்றதுக்கு மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போகிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. வெறும் நீங்கள் வந்து கல்லூரிகளோட கவர்ச்சி விளம்பரங்களை மட்டும் பார்த்தெல்லாம் வந்து தயவு செஞ்சு கல்லூரிகளை சேர வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டருமே பாருங்கள். கிட்டத்தட்ட ஏன்னா இப்போ நம்ம ஜிசிடி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1945 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு பழமையான கல்லூரி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரி. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்சி ஐடெக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி டெக்லேருந்து சில ஸ்டாஃப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேயுமே மிக பழமையான கல்லூரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ இத்தனை தகவல்களையும் சேர்த்து வச்சு பார்த்து நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க. வெறும் கல்லூரிகளோட பேர்களுக்காக மட்டும்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வேறு எந்த 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கும். மிகவும் நன்றி.